ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருந்தேன். நம்ம சேனல்லே இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் இது ஒரு சீரீஸாக அமைஞ்சிடுச்சு. அண்ட் இந்த சீரீஸ் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஃபேமஸான சீரீஸ் கூட. இப்போதைக்கு ஆன்கோயிங் சீரீஸ் தான், இன்னும் முடிக்கலை. ஸோ வாங்கடா இப்போ நம்ம கதைக்குள்ள குச்சிடலாம். ஸ்டோரியோட ஒன்லைனர் மட்டும் இப்போ பார்த்து வந்துடலாம். ஆக்சுவலாக என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஐயோ தான் ஹீரோ வந்து பார்க் போகம். நம்ம ஒன்லைனர் மட்டும் தானே சொன்னேன் இல்லையா. இப்போதைக்கு நம்ம ஒன்லைனர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் போக போக நான் சீரீஸ் அப்லோட் பண்ணுறேன். வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்காக, அந்த வாழ்க்கையை எவனுக்காக விட்டு கொடுக்கூடாது. அதே சமயம் ரொம்பவே போல்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போல்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின். அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே இன்னசென்ட் பர்சன். ஆனால் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க ஹீரோயினை. உருகி லவ் பண்ணுறாரு. ஐஸ் கட்டி உருகிற அளவுக்கு ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. அண்ட் ஃபைனலாக 2 பேருக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆகும். பிரச்சனை இல்லாத காதலே கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனால எப்படியாவது நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கோத்துக்கிட்டு 2 பேர் ஓடி போயிடுறாங்க. மைனர்னு சொல்லிட்டு 2 பேர் எப்படியோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து 2 பேர்த்தையுமே பூச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. 2 பேர் தப்பு பண்ணியிருந்தாலுமே அதிகமாக ப்ளேம் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினை தான். ஹீரோயின் இதனால் ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் லவ்வே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பிரேக்கப்பாக பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே அந்த ஊரை விட்டு காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அதுக்காக மனுஷன் ஒன்றும் சும்மாலாம் கழுவ மாட்டார். ஆக்சுவலாக ஒரு கேமில் ஒரு பெரிய இதில் அச்சீவ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் அந்த ஊரை விட்டு காலி பண்ணுவார். ஆக்சுவலாக பாதி தூரம் போயிடுவார் போட்டில். பட் நம்ம ஹீரோயின் கரை நேரத்தில் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்துவாங்க, அழுகுவாங்க. ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கே இருந்து நீச்சல் போட்டு அப்படியே அச்சு நிறு வெள்ளு அறுக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தில்லா அப்படி கெத்தா நீச்சல் போட்டு அப்படியே ஓடி வருவார். ஹீரோயினை தேடி வந்து ஓணும் பறி வச்சு 2 பேர் ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக 2 பேரும் ஜாயின் ஆயிடுவாங்க. எப்பா இங்கே தான் பிரச்சனையே முடிஞ்சிச்சில்ல, 2 பேர் ஜாயின் ஆகிட்டாங்க அப்படிங்கிற போது தான் பெருமூச்சு விட்டு பார்க்கும்போது தான் டேரக்டர் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இங்கே மாமியா கொடுமை தான். ஸோ மாமியா கொடுமை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் ட்ராமாஸில் பார்க்குற மாதிரி தான் மாமியா கொடுமை. பட் நம்ம எல்லா தமிழ் சீரீஸ்லையுமே ஹீரோ எப்பயுமே அவங்க அம்மாவுக்கு தான் அம்மான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அம்மா பின்னாடி சுற்றி தெளிவார். பட் இங்கே என்னென்னா ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ இல்லையா. ஸோ ட்ராமா ஹீரோனாலே அவர் கொஞ்சம் கெத்து தானே. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினை தான் பூச்சி எழுதிட்டு போயிடுவார். ஏமா எங்களுக்கு நீ வேண்டாம், ஆக்சுவலாக என் பிள்ளைய குடும்பத்தை தான் நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக்லாம் பேசாமல் அப்படியே பொண்டாட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார். மிடில் கிளாஸே ரொம்ப கஷ்டம் வாழ்கிறதுக்கு. இவங்க ரொம்பவே புவர் மாதிரி. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட வீடியோவில் எதுவுமே இல்லை. ஒரு குட்டி வீட்டில் எல்லாமே சிறுசாக இருக்குது. பட் அவங்களோட ஹாப்பினஸ் மட்டும் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஊரில் தான் வீட்டுக்காரங்களாம் ரொம்ப கர்ஷல் பண்ணிட்டு ரொம்ப கெத்த சீன் போட்டு அலைவாங்க. பட் அவங்க ஊரில் அப்படி கிடையாது. கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் நிறைய இடத்துல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது இவங்களுக்கே தெரியாது, ஏதோ நம்ம கடவுள் தான் கொடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஸோ இப்படியே லைஃப் அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்மளால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாளோ, நம்ம இவளுக்கு நினச்ச மாதிரி இவளுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளை நினச்சி ஃபீல் பண்ணுவார். பட் நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவன் நினச்சிருந்தா அப்படின்னா பெரிய கேமிங்கில் பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கலாம், நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டோமோ, நம்ம தான் குட்டையை கிளப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒன்று தோணும். அதாவது உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. 2 பேத்துக்குமே கில்ட்டிஸ் இருக்குது. பட் அவங்களுக்குள்ள லவ் மட்டும் சுத்தமாக குறையவே இல்லை. அது 4 நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறதும் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் அப்படி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும். ஸ்டோரி வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே சேர்ந்து மிங்கிள் பண்ணி தான் போட்டு விட்டுருக்காங்க. அதாவது மிக்சர் மாதிரி, அதாவது மிக்சர் காராபுந்தி மாதிரி தான்ப்பா. அதாவது இப்போ என்ன இன்சிடென்ட் காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அது அவங்களோட பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, திட்டிக்கிட்டே இருக்கா, ஏமா அப்படி பண்ணுற, நீ நினச்சிருந்தா அப்படின்னா பெரிய இதில் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் ஏன் தான் இந்த வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்தியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. பட் அவங்க அம்மாவோட ரிப்ளை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு பாஸ்ட்டுக்கு போகக்கூடிய டைம் ட்ராவல் எதுவும் கிடச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போயே தெரியுது அவங்களோட லவ் இன்னமும் குறையலை அப்படிங்கிறது. என்ன காதலோ மண்ணாங்கட்டி போமா, ஆனால் இங்கே பாரு என்னால் ஷூ கூட ஒன்றும் வாங்க முடியல. இதுதான் நான் உனக்கு 12 ஷூஸ் இருக்குல்ல, இல்லை எனக்கு இதில் பிராண்டடாக ஒன்று பெருசாக சூப்பராக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் டீனேஜ் பொண்ணுங்களுக்குலாம் ஆசை தான் அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஸோ அவங்க அம்மா அப்படியே ட்ரீம், அதாவது திரும்ப பாஸ்ட்டுக்கு யோசிக்கிற மாதிரி போகிறாங்க. அவங்க அப்பா அதாவது ஒரே ஒரு ஷூ ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு. அதை வாங்கி போட்டுட்டு அவங்களுக்குள்ள ஹாப்பினஸ் அவ்வளோ இப்படி என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஸ்டோரி அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆன் ஆயிருக்கும் போல். ஸோ அப்படியே ஓரளவு நல்லா போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு போட் சொந்தமாக வாங்கியிருப்பார். ஸோ ஃபேமிலி வந்து கொஞ்சம் சாப்பாடு கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துச்சு. அட் த சேம் டைம் அவர் வந்து ஃபேமிலி கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டார் போல். அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். ஸோ செகண்ட் வந்து ஒரு பையன், அதுக்கடுத்து தேர்டு ஒரு பையன் தான். சம்மரில் அவங்களோட லைஃப் நல்லாவே ஸ்மூத்தாக மூவ் ஆயிருக்கும். அதாவது வெயில் சீசன் அப்படிங்கிறனால மீன் பிடிக்க, அதனால் விற்க, அதனால சந்தோஷமாக போயிடுவோம். பட் விண்டர் வந்து தான் வந்துச்சு. அது அவங்களால சுத்தமாக சமாளிக்கவே முடியல. பிகாஸ் சுனாமி கிடையாது, புயல் அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கடலுக்கு போக முடியல. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரு சரியான ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படியே ஹீரோக்கு தான் கிடைக்கலப்பா. ஸோ இப்படி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்ம ஹீரோக்கு ஐயோ திரும்பி நம்ம ஹீரோயினை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய திரும்ப ஹார்ட் ஒர்க் போடுறாரு. ஸோ அப்போ ஒரு டயத்தில் அவங்களோட 3rd பையன் இருக்கான் இல்லையா, அதாவது 3வது பேபி, அது புயலுக்குள்ள மாட்டியும்.
மழை பெஞ்சாலே படி தண்டதை பத்தினி மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கணும் பத்திரமா என்ன மாதிரி. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே திரும்ப போயிடலாம். சில்லு வந்து போய் மாட்டிக்கிது புயலுக்குள்ளே, மாட்டி இறந்தும் போயிடுது. ஆனால் இறப்பு என்னமோ அவன் சீக்கிரமாக செத்து போயிட்டான். பட் அதை வந்து வலி இருக்கு இல்லையா, ஸோ அந்த வலி வந்து 2 பேருமே சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சரி, ஹீரோவும் சரி, ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி. என்ன திடீர்னு லைட்டாக ஜாம் ஆகுது ஃபஸ்ட் எபிசோடேவா. அவங்க லைஃப்பை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண முடியல. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கடைசி பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. லைஃப் ஒரு ரேஸ் மாதிரி ரன் உங்கள் 2 பிள்ளைங்களுக்கு ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மோட்டிவ் பண்ணேன். ஸோ ஒரு வேலை இல்லாமல் அவங்களும் அப்படியே ஒரு நட போன மாதிரி அப்படி இருந்துச்சு. அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பந்தாய் ஐயா அப்படிங்கிற மாதிரி பாகுபலியில் வர மாதிரி நம்ம ஹீரோவுமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு ஓரளவு ஃபேமிலி செட்டில் பண்ணிட்டாரு. ஒரு வழியாக சொந்தமாக வீடு வாங்கிட்டாரு. அப்போ அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டடீஸை முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்கள அப்லோட் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக திரும்பியும் அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்று அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மென்ஷன் பண்ணுறது ஹீரோனோட பொண்ணு. ஆக்சுவலாக ஏன்னா இவங்க தான் இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து ஓல்டு ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இல்லை எப்பயுமே ஓல்டுனாலும் கோல்டு தான். ஸோ நம்ம ஹீரோயினே மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்களோட பொண்ணுன்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பொண்ணு வந்து இப்போ வெளியூர் போயிட்டாங்க படிக்கிறதுக்காக. அவங்க பையன் அதுக்கு மேலே எனக்கு வத்தம் நான் மட்டும் ஏன்பா இப்படி உட்காந்துருக்கேன், எனக்கு மட்டும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற போது அவர் மொழியில் உட்காந்து குமுறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் பையனுக்கு யாருமே ஆறுதல் படத்தில் போகல. கம்பேரிசன் ப்ராப்ளம் தான். பொண்ணு இப்படி நல்லா படிக்கிறாளே, பையன் அப்படி தடலையாக சுற்றுறானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா லைட்டாக திட்டுறாங்க. அது கூட பாவம் பிள்ளைக்கு ஏற்றுக்க முடியல போல். ஸோ இப்படியே கொஞ்சமாக அப்படியே உடஞ்சி ப்ரோக்கன் ஆகுது. ஸோ இப்படியே லைஃப் கொஞ்சமாக மூவ் ஆகுதா. இதுக்கு மேலே என்னால் கதை சொல்ல முடியல. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்ட் தான். ஆனால் இன்ட்ரோ பார்ட்லேயே நிறைய இது சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் தான். ஸோ அதனால் என்னால் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் டே மட்டும் தான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபுல் எபிசோடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றே சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் புதுசாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது ட்ராமா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மேபி வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. பாய்டா.